ஹாய் வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு மின்னல் பார்வையில் ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருச்சூர்ல இருந்து பெங்களூருக்கு ஐடியில் வேலை பார்க்க வந்து ஜானகிங்கிற அனுபவமா திருச்சூர் பூர திருவிழாவில் கலந்துக்க தோழிகள் கூட வரும்போது ஒரு ராத்திரி பேக்கரியில் வச்சு மானபங்கப்படுத்தப்படுறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அந்த பேக்கரி பசங்களுக்காக வாதாடுற வக்கீல் சுரேஷ் கோபி இந்த சம்பவம் பேக்கரியில தான் நடந்திருக்குங்கிறதுக்கு அனுபவமா தரப்புல எந்த ஒரு ஐ விட்னஸோ வீடியோ ஃபுட்டேஜ்களோ ஒண்ணுமே இல்ல, இது ஒரு ஃபேக் கேஸ் சொல்லி கேஸை உடைச்சிருக்காரு. கேஸ் நின்றுகிட்டே போறதுனால அனுபவமா வயிற்றுல இருக்கிற கரு வளர்ந்து 7 மாசமானனால கருவை கலைக்கவும் முடியாது. பிரசவம் பண்ண பிறகு குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாம வளர்க்கவும் அனுபவமா மனரீதியா பாதிக்கப்படுறாங்க. இதுல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கான்ஸ்டபிள் அக்சர் அலி இந்த கேஸை பத்தி புரிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்ற படம் தான் ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. 90களில் பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டை கிளப்பின சுரேஷ் கோபி ஆரம்பத்துல அனுபவமா தான் தப்பானவங்களா இருப்பாங்களோ, பேக்கரி பசங்க உண்மைக்கே அப்பாவிகளோன்னு நம்மளை நம்ப வைக்கிற அளவுக்கு ஆர்கியூ பண்ணி பின்னால தன்னுடைய தப்புக்காக வருத்தப்படுற காட்சிகள், ஒரு ஃபாதர் கேஸ் சம்பந்தமா தன்னை மிரட்டுற மந்திரி போலீஸ் கிட்ட மாஸ் டயலாக் பேசுற சீன், கிளைமாக்ஸ்ல பயங்கரமா ஃபைட் பண்ற சீன், ஹைகோர்ட்ல வாதாட சீன்கள் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட ஜீவன அனுபவமா தன்னோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாம வைத்த தடவிக்கிட்டே நடக்கிற சீன்கள், கோர்ட்ல தன்னை குற்றவாளின்னு சுரேஷ் கோபி சொல்லும்போது கதறி எழுகிற சீன், ஒவ்வொரு அக்யூஸ்டையும் பார்த்து என்னோட குழந்தைக்கு வந்து அப்பனா இருப்பானு வெறுப்போட பொறுமுறை காட்சிகளை நல்லா பண்ணியிருந்தாங்க. அக்சர் அலி, யது கிருஷ்ணன், சுதி ராமச்சந்திரன் எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பிரவீன் நாராயணுக்கு இந்த படம் 2வது படம். தன்னோட விருப்பத்துக்கு மீறி நடந்த பலாத்காரத்தினால உண்டாகிற கருவை கலைக்க விக்டிமுக்கு உரிமை உண்டு. பொண்ணுக்கு வாதாட அரசாங்கம் தான். அந்த கேஸ் ரொம்ப நீண்டு இழுத்து போச்சுன்னா பிரசவத்துக்கு அப்புறம் அரசு தான் அந்த குழந்தையை கண்டிப்பா வளர்க்கணும்னு நிர்பந்திச்சு அரசாங்கத்துக்கு எதிராக கேஸ் போடலாம்னு ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு இயக்குனர். அடுத்து ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான சாட்சிகள் தான், மற்றபடி வக்கீலுடைய பங்கு 20% தான் சொல்லியிருக்காரு டைரக்டர். இந்த படத்துக்கு ஜானகின்னு பேர் வச்சனால ஒரு ரேபிட் விக்டிம்க்கு ராமாயண சீதாவோட இன்னொரு பேரான ஜானகின்னு பேர் வச்சனால சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சென்சார் போர்டு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ற ஜானகி ராமாயண சீதா ப்ராப்பர் நவுன், ஆனா நாங்க சொல்ற ஜானகி ஒரு கலெக்டிவ் நவுன். ஏகப்பட்ட ஜானகிகள் இப்படி இருக்காங்க, அவங்களுக்காக தான் பேசியிருக்கோம் வாதாடி தான் சென்சார் சர்டிபிகேட் வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கேமராமேன் ரினா டேவ் படம் ஃபுல்லா கோர்ட் டிராமாங்கிறதுனால நம்மள ஒரு கோர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்த மாதிரி பூங்குந்தம் கிராமத்துக்கு காமிச்ச விதம் நல்லா இருந்தது. ஜிப்ரான் கோர்ட் டிராமாக்கு பொருத்தக்கூடிய பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணது மட்டும் இல்லாம கிளைமாக்ஸ்ல கோவில் திருவிழா காட்சி அப்ப நடக்கிற ஃபைட்டுக்கு சூப்பரா பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணியிருந்தாரு. இன்னொரு சேமிப்பாளரான கிரீஷ் நாராயணன் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. மேரேஜ் சாங் அண்ட் டான்ஸ் நல்லா இருந்தது. படத்துக்கு சப்ஜெக்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா எடிட் பண்ணிருக்கலாம். படம் 2.5 மணி நேரம் மட்டும் ஓடுறனால ரொம்ப லெங்தியா தெரியுது. ஃபாதர் கேஸ் சம்பந்தப்பட்ட சீன்கள் ஹீரோட மாஸ் பில்டப்புக்காக திணிச்ச சீன் மாதிரி இருக்கு. பாதிக்கப்பட்ட ஜானகியோட நாயகன் அதிக காட்சிகள் வர்றதுனால அவருக்கு ஃபைட் சீன்லாம் வச்சதுனால இது விக்டிம் நாயகிக்காக சப்போர்ட் பண்ற படத்தை விட ஹீரோவுடைய மாஸ் இமேஜுக்காக ப்ரமோட் பண்ற படம் மாதிரி இருக்கு. படத்துல இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் ரொம்ப பலவீனமா விறுவிறுப்பு இல்லாம இருந்தது. எந்த கருவு சமக்கணும், எந்த குழந்தையை வளர்க்கணும்னு முடிவெடுக்கிற உரிமை பெண்ணுக்கு கண்டிப்பா உண்டு. அரசாங்கத்தினால ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க தாமதமாச்சுன்னா அதனால உண்டாகிற பின் விளைவுகளுக்கு அரசு தான் பொறுப்புன்னு ஒரு நல்ல ஒரு மாரல் வழி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே அண்ட் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டா ஸ்ட்ராங்கா கிரிப்பா பண்ணியிருந்தா நல்ல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கும் இந்த படம். மொத்தத்துல ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா சுரேஷ் கோபி ஷோ. படத்துல அடல்ட் சீன்கள் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லாதனால கிளைமாக்ஸ் திருவிழா காட்சிக்காகவே இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.